நுரையீரல் நோயினால நெஞ்சு வலி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொதுவா நெஞ்சு வலி ஹார்ட் பிரச்சனை இருந்தா நமக்கு நெஞ்சு வலி வரும். அது எல்லாரும் அறிஞ்சதுதான். அதே மாதிரி நான் கார்டியாக் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டை தவிர்த்து உள்ள காரணங்களாலையும் சில டைம் நெஞ்சு வலி வரலாம். ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருந்தாலும் நெஞ்சு வலி வரலாம், இல்ல மஸ்கிலோ ஸ்கெலிட்டல் பெயின் இருந்தாலும் நெஞ்சு வலி வரலாம். இதே மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ நுரையீரல்னால நெஞ்சு வலி வருமா, அப்படி வந்துனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நுரையீரலுக்குள்ள பெயின் ஃபைபர்ஸ் கிடையாது. அதாவது வலியை டிரான்ஸ்மிட் பண்ற நரம்புகள் கிடையாது நுரையீரலுக்குள்ள. ஸோ நாங்கள் நிறைய வாட்டி பிராங்கோஸ்கோப்பின்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். மூக்கு வழியா நுரையீரலுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து நிறைய பயாப்சி எடுப்போம், பிட்டா எடுப்போம், இதை டெஸ்ட் பண்றதுக்காண்டி. அப்பெல்லாம் பேஷண்ட்டுக்கு சுத்தமா வலியே நமக்கு தெரியாது. நம்ம அந்த டிஷ்யூ எடுத்துச்சும் அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் இருக்காது. என்ன ரீசன்னா நுரையீரலுக்கு உள்ள பெயின் ஃபைபர்ஸ் கிடையாது. ஆனா நுரையீரலை சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கு, அதுக்கு பேர் ப்ளூரான்னு சொல்லுவோம். ப்ளூரா, அந்த நுரையீரல் சுத்தி இருக்கிற அந்த ப்ளூரால நமக்கு பெயின் ஃபைபர்ஸ் உண்டு. ஸோ நுரையீரல்ல மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு கேன்சர் நுரையீரலுக்கு உள்ள மட்டும் இருக்குன்னா ஒரு வலியும் இருக்காது. அதே கேன்சர் கொஞ்சம் அந்த நுரையீரல்ல சுத்தி இருக்கிற அந்த மெம்பரைனை இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு வலி வரலாம். இல்லைன்னா அந்த நுரையீரல்ல இருந்து கொஞ்சம் நம்ம செஸ்ட் வாலியும் இன்வால்வ் ஆனா நமக்கு வலி வரலாம். இதே மாதிரி நுரையீரல்ல பெரிய இன்ஃபெக்ஷன் அந்த அவுட்டர் கவரிங்கும் இன்வால்வ் ஆனா நமக்கு வலி வரலாம். ஸோ நுரையீரல்ல இருந்து வர்ற வலி எப்படி இருக்கணுமா, அது ப்ளூரைட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூரைட்டிக் பெயின் அது யூஸ்வலா நம்ம ரெஸ்பிரேஷன்ல மேலையும் கீழையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி நுரையீரல் நம்ம காத்து எடுக்கச்சோம் விரியுது, சுருங்குது, ரைட்? இப்படி நம்ம டீப்பா காத்து இழுக்குச்சு என்ன ஆகும்னா இந்த நுரையீரல சுத்தி உள்ள மெம்பரேன் இப்படி உரசுறதுனால பெயின் அதிகமாகும். ஸோ நெஞ்சு வலி இருக்குது, காத்தை உள்ள எடுக்கச்சும் வலி அதிகமாகுது, பிரீத் பண்ணச்சும் வலி அதிகமாகுதுன்னா அது கேரக்டரிஸ்டிக்கா நம்ம ப்ளூரைட்டிக் செஸ்ட் பெயின் சொல்லுவோம். அப்போ பெயின் நுரையீரல்ல இருந்து வர ஆரிஜினேட் ஆகிற பெயின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.